வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணியோட அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நார்மலான மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி சேர்க்கும் போது இன்னும் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு டம்ளரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இட்லி மாவு கூட வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி மாவோ இல்லை கடலை மாவோ சேர்க்கும் போது அந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அப்படியே நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச